गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे सद्गुरुं चन्द्रशेखरं नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परास्परं सृष्टवभूर्धराभ्यां नागेन्द्रकन्यां वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां वागर्ताविव सम्पृक्तौ वागर्तप्रतिपत्तिये जगतः पितरो वन्दे पार्वती परमेश्वरौ बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगदाम् அஜாட்டியம் வாக்படுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஹிந்து மதம்னு சொல்லப்படுற நம்முடைய சனாதன தர்மத்தில் மோட்சத்தை அடையிறதுக்கு பிரதானமாக கர்மாவையும் ஞானத்தையும் வழியாக சொன்னாலும் உபாசனா மார்க்கம் பக்தி மார்க்கம்னு ரொம்ப விசேஷமாக தேவதா ஆராதனங்களையும் பக்தியையும் சொல்லியிருக்கு. உபாசனா மார்க்கம்னு ஒன்று தனியாக கிடையாது. கர்மத்தை ஒட்டின பக்தி, ஞானத்தை ஒட்டின பக்தி தான். பக்தி வெறும் பக்தியும் பூர்ண ஸ்ரேயஸை கொடுக்காது. அதே மாதிரி பக்தி இல்லாத கர்மாவும் பிரயோஜனம் இல்லை, பக்தி இல்லாத ஞானமும் பிரயோஜனம் இல்லை. அப்படி இந்த பக்தி மார்க்கத்தில் எத்தனையோ விதமான தேவதைகளோட ஆராதனங்களையும் பூஜைகளையும் வைபவங்களையும் நம்ம இதிகாச புராணங்களில் பார்க்கலாம். அப்படி இருக்கிற அத்தனை வகையான தேவதா ஆராதனங்கள்லையும் ரொம்ப முக்கியமானதும் முதலானதும் ஸ்ரீ மகாகணபதி. கணபதியினோட வைபவம் ரொம்ப காலம் தொட்டு இருக்குது இந்த தேசத்தில். அது மட்டும் இல்லாமல் ஏதோ காதில் கேட்ட கதைகளை வச்சுட்டு பண்ணுற ஒரு மூர்த்தியோ சும்மா பிடிச்சி வச்சு பண்ணுற மூர்த்தி மட்டுமே கிடையாது. மஞ்சளில் பிடிச்சி வெறும்னு ஒரு அருகம்புல்லை போட்டு ஒரு வெள்ளை கட்டியை வச்சு நிவேத்தியம் பண்ணாலும் பூர்ண ஸ்ரேயஸை அனுகிரகம் பண்ணுற மூர்த்தியாக இருந்தாலும் இந்த கணபதி எல்லா காலத்துலேயும் இருந்திருக்கார், எல்லா வேதத்துலேயும் இருந்திருக்கார், இதிகாச புராணங்கள்லையும் இருந்திருக்கார். இந்த தர்மத்துக்கு ரொம்ப மூலமானது வேதம்தான். வேதம்தான் அடிப்படை நம்மளுடைய இந்த ஹிந்து மதத்துக்கே. அப்பேற்பட்ட வேதத்தில் ரொம்ப பழமையானது ரிக்வேதம். அந்த ரிக்வேதம் பிரம்மனஸ்பதியும் தான் இந்த கணபதியை ஸ்தோத்திரம் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இதிகாச புராணங்கள்லேயும் பல கதைகள் இவரை பற்றி. அதுவும் இல்லாமல் சோமாஸ்கந்தனான பரமேஸ்வரன், லக்ஷ்மிநாதனான ஸ்ரீமன் நாராயணன், சரஸ்வதி பதியான ஸ்ரீ பிரம்மா, இந்திராதி தேவர்கள், சூரிய சந்திராதி நவகிரகங்கள், ராமகிருஷ்ணாதிகளான அவதாரங்கள்னு எல்லாரும் இந்த கணபதியை ஆராதனம் பண்ணி ஸ்ரேயஸ் அடைஞ்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த கணபதியோட கதையை நம்ம ஏதோ சும்மா பார்வதி ஸ்நானத்துக்கு போக அழுக்க திரட்டி ஒரு குழந்தையாக்க பரமேஸ்வரன் சிரசை வதம் எடுக்க அதை யானை தலையை வச்சு பண்ணாங்கிற கதைகள் இருந்தாலும் ரொம்ப பிரதானமாக இந்த கணபதியை பரபிரம்மத்தோட ஸ்வரூபமாகவே சொல்லியிருக்கு பார்கவ புராணத்தில். எத்தனையோ புராணங்களில், வியாச பகவான் எழுதின புராணங்களில் பிருகு மகரிஷி முக்காவாசி கதைகளை சொல்லி விசாரம் பண்ண புராணம் இந்த பார்கவ புராணம். இதில் பரபிரம்மத்தோட ஸ்வரூபம்தான் சாட்சாத் மகாகணபதி. இந்த அப்புறமா வந்த கதைகள்லாம் அந்தந்த கணபதியினோட ஆவிர்பாவம்னே சொல்லியிருக்கு. அதாவது சோமகாந்தன்கிற மகாராஜாவுக்கு குஷ்டரோகம் வர அந்த ராஜாவுக்கு கஷ்டகாலம் நீங்கிறதுக்காக பிருகு மகரிஷி கணபதியினோட ஆராதனத்தை விசேஷமாக அந்த ராஜாக்களோட சகல தோஷ நிவர்த்திக்காக சொல்லி பண்ண வச்சு அந்த ராஜா ஸ்ரேயஸ் அடைகிறான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது இந்த புராணம். இந்த அதாவது பிருகு மகரிஷினால் சொல்லப்பட்டதுனால பார்கவ புராணம்னு பேர். இதில் முக்கியமாக 2 காண்டம், உபாசனா காண்டம்னு லீலா காண்டம்னு. முதல்ல கணபதியினோட ஆவிர்பாவம், எப்படி பிரம்மஸ்வரூபமாக கணபதி வரார் அப்படின்னு. அதாவது சம்ஹார கால லய காலத்தில் ஒரே நேரத்தில் 12 ஆதித்யர்களும் உதயமாக அந்த சூடு வெப்பம் தாங்காமல் பூமி எங்கேயும் வெப்பமாகி பூமியை தரிச்சுன்னு இருக்கிற ஆதிசேஷனுக்கு வெப்பம் இறங்க அந்த ஆதிசேஷன் அதை தாங்காமல் அனலை கக்கி அந்த வெப்பமும் இந்த சூரியர்களோட வெப்பமும் ஒன்றா சேர்ந்து லோகம் முழுக்க எரிய அது சாம்பலாகி அந்த சாம்பல் மூலமாக நீர்த்திவிளைகள் வர அது மூலமாக 100 வருஷம் மழை பெஞ்சு இந்த மழையோட ஜலமும் இந்த அக்னியும் சேர்ந்து வடவாக்னியாகி இந்த வடவாக்னி வாயுவில் லயிச்சு வாயு ஆகாசத்தில் லயிச்சு ஆகாசம் பிரம்மத்தில் போய் லயிக்கிறது. இந்த 84 லட்சம் யோனிகளோட ஒரு பரமாத்மாவிலேருந்து வர அணுக்களில் சிருஷ்டிக்கிற அந்த பரமாத்மா தான் மகாகணபதியாக வரார் அப்படின்னு இந்த புராணங்கள் சொல்கிறது. எத்தனை கணபதி நம்ம விசேஷமாக தெரிஞ்சுட்டாலும்
பரபிரம்மத்தோட ஸ்வரூபமாக வருது வக்ரதுண்ட கணபதி அப்படின்னு தான் இந்த புராணத்தில் சொல்லியிருக்கு. முதல்ல இந்த கணபதி வக்ரதுண்ட கணபதினா அப்படி அந்த வளைஞ்ச துதிக்கையோடு இருக்கிற ஒரு கணபதினு அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம. அதனால் அந்த கணபதியோ பரபிரம்மத்துணையோ ஸ்வரூபம் அப்படின்னு இந்த புராணம் கிளியராக ரொம்பவே நல்லா சொல்லியிருக்கு. பிருகு மகரிஷி இதில் கதைகளை சொல்லவும் வர. இது மட்டும் இல்லாமல் கணபதியினோட ஆராதனம் ரொம்ப விசேஷமாக நம்ம இதில் எந்த விக்ன நிவர்த்திக்காகவும் செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம வழக்கத்தில் வச்சுன்னு இருக்கோம். எப்பேற்பட்ட விஷயமானாலும் எந்த தடையை போக்குறதுக்கும் எந்த விக்னத்தை போக்குறதுக்கும் முதல் பூஜை நம்ம எழுதுகிற பிள்ளையாருக்கு தான். ஒரு தேங்காய் போட்டால் போகும், இல்லை ஒரு அருகம்புல்லை போட்டால் போகும். எந்த விக்னத்தையும் நிவாரணம் பண்ணி கொடுத்து சர்வ ஸ்ரேயஸையும் சர்வ சம்பத்தியும் சர்வாபிஷ்டத்தையும் கொடுக்குற ஒரே மூர்த்தி கணபதி தான். எல்லாருக்கும் ரொம்ப சுலபமாக பூஜை பண்ண முடியாத தேவதை, ரொம்ப சீக்கிரத்தில் அனுகிரகம் பண்ணுற தேவதை. கலவுது சண்டி விநாயகம்னு சாஸ்திரங்கள்லையும் புராணங்கள்லையும் சொல்லியிருக்கு. அப்படி இந்த கலியுகத்தில் இந்த மகாகணபதியும் சண்டிகா பரமேஸ்வரியும் தான் உடனே பிரசாதத்தை அனுகிரகம் பண்ணிவிடுவாளாம் பக்தாளுக்கு. அதனால இந்த பெயர்பட்ட கணபதியை பூஜை பண்ணுறதோட விசேஷம் ஜாதகத்தை இதெல்லாத்தையும் தவிர ஜாதகங்களில் இந்த கேதுவோட தோஷம் ரொம்ப பிரதானம், ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கோம் நிறையா. 1, 4 அதாவது ஜென்மஸ்தானத்துலையோ வாக்ஸ்தானத்துலையோ பூர்வ புண்ணியஸ்தானத்துலையோ பாகியஸ்தானத்துலையோ எங்கே இருந்ததுனாலும் கேதுவுக்கு நிறைய இடம் தோஷம். அதுக்கு காரணமாக பிரம்மஹத்தி தோஷம், பிராமண சாபம், சன்னியஸ்த சாபம், பிரேத சாபம் அப்படின்லாம் இருக்கும். எப்பேற்பட்ட தோஷம் கேது தோஷங்களுக்கும் ஒரே ஒரு பரிகாரம் தான், அது கணபதியினோட ஆராதனை மட்டும்தான். எல்லா வராக மிகிரரோட இதுவாகட்டும் எல்லாருமே இதே தான் சொல்லியிருக்கா பரிகாரங்களில். கணபதியினோட ஆராதனை மட்டும்தான் கேதுவோட சகல தோஷத்தையும் போகும், பிரம்மஹத்தி தோஷங்களையும் போக்குறதுக்கு உச்சிதமானது கணபதியினோட ஆராதனம் தான். இப்பேற்பட்ட கணபதி பல வடிவங்களாகவும், ஷோடச கணபதி, 32 வகையான கணபதி, 64 வகையான கணபதின்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேதத்தில் சொன்ன மாதிரி இதிகாச புராணங்களில் பல கதைகள், கிருஷ்ணர் சமந்த கோபாக்கியானத்தில் பூஜை பண்ணுற கணபதியை மித்யாபவாதம் போகிறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் விக்ன நிவாரணத்துக்காக பரமேஸ்வரன் பூஜை பண்ணுற திரிபுர சம்ஹார காலத்தில், அந்த மாதிரி எல்லா தேவதைகளும் கணபதியை பூஜை பண்ணியிருக்கா. கணபதியினுடைய அனுகிரகத்தோடு தான் ஸ்ரேயஸ் அடைஞ்சிருக்கா. இப்பேற்பட்ட கணபதியினுடைய பிரசாதம் எப்பவும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு கணபதியோடைய விரதங்கள் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. கணபதிக்கு ரொம்ப விசேஷமான விரதங்கள் சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தி விரதம் 2 வகை. அதாவது சுக்லபக்ஷ சதுர்த்தி, சுத்த சதுர்த்தி, இன்னொன்று கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி, அது சங்கஷ்டஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறார். அதுவும் இந்த பார்கவ புராணத்தில் இந்த சதுர்த்தி விரத மகாத்மியம்னு சொல்லி ஒரு உபாசனா காண்டத்தில் பல வருது அத்தியாயங்கள், ஸ்காந்த புராணத்தில் சொல்லியிருக்கு, பல புராணங்களில் சொல்லியிருக்கு இந்த சதுர்த்தி விரதத்தோட மகாத்மியங்கள். எல்லா சதுர்த்திக்கும் இருக்க முடியலனாலும் பாத்திரபத மாச சுத்த சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கணபதி ஆராதனை பண்ணி பூஜையை ஆரம்பித்து ஒரு சுக்ல சுத்த சதுர்த்தி அன்னைக்கு கார்த்தாலேருந்து விரதம் இருந்து மாத்தியானிகத்தில் அபராண்ண காலத்தில் கணபதியை பூஜை பண்ணி 21 வகை பழங்கள், 21 கொழக்கட்டை, 2 தேங்காய் வச்சு நைவேத்தியம் பண்ணி கணபதி ஆராதனம் பண்ணி பிரம்மச்சாரிக்கு போஜனம் பண்ணி வச்சு தட்சிணை கொடுத்து இந்த மாதிரி 1 வருஷ காலம் பண்ணினா எப்பேற்பட்ட விக்னங்களும் போகும், எப்பேற்பட்ட காரியங்களும் சித்தி கொடுக்கும். காரிய சித்திக்கு இது ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. அதே மாதிரி எல்லா கஷ்டங்களும் போகிறதுக்கான கதை தான் இந்த சங்கஷ்டஹர சதுர்த்தி கதைன்னு விசேஷமாக இந்த பார்கவ புராணத்தில் வருது. ருக்மாங்கதனோட கதை, அனலாசுரன் கதை எல்லாமும் நிறையா வந்துருக்கு. இந்த சங்கஷ்டஹர சதுர்த்தி கார்த்தாலேருந்து விரதம் இருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் விரதம் இருக்கணும், உபவாசம் கண்டிப்பாக இருக்கணும். நடுவில் போஜனம் பண்ணுறதுங்கிறது கிடையாது. 9 மணிக்கு மேலே கணபதியை இதே மாதிரி ஆராதனம் பண்ணி சங்கஷ்ட நாசன மந்திரத்தை 21 முறை ஜபம் பண்ணி, நமஸ்காரமும் 21 நமஸ்காரம் பண்ணி, 21 அருகம்புல்னால சுவாமியை அர்ச்சனை பண்ணி, பழ வகைகளும் 21 கொழக்கட்டையும் நைவேத்தியம் பண்ணி, 2 தேங்காயும் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு, சந்திரனையும் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு, பிராமணாளுக்கு போஜனம் பண்ணி தட்சிணை கொடுத்து பூர்த்தி பண்ணுறது. இந்த விரதத்துக்கு நிறையா பலன் சொல்லியிருக்கு. புத்திர லாபம், உத்தியோக லாபம், சங்கஷ்ட நாசனம், எல்லா ஸ்ரேயஸையும் கொடுக்கக்கூடியது, ரோக நாசனம், ரோக நிவர்த்தி, ரோக சாந்தின்னு பல பலன்களை இந்த ஒரு விரதத்துக்கே சொல்லியிருக்கு. இது எல்லாம் இருக்க முடியலனாலும் சும்மா நம்மளால் முடிஞ்ச ஒரு தோப்பு கரணத்தை போட்டு ஒரு அருகம்புல்லை போட்டு அவருக்கு ஒரு வெள்ளைக்கட்டி வச்சு நைவேத்தியம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினாலே ஸ்ரேயஸை கொடுத்துட்றார். அவ்வளோ ஒரு சுலபமான மூர்த்தி இந்த கணபதி. வரப்போகிற நாட்களில் இந்த மகா கணபதியோட வைபவங்களையும் விதவிதமான ஆராதனங்களையும் நம்ம பார்ப்போம். மங்களம் யோகீந்திராய
कामकोटिपीठवासिने कामाक्षि स्वरूपाय चन्द्रशेखराय मङ्गलम्.